என்னமா ஸ்டெப்பா வச்சு கட்டி வெட்டி நட்ட நடுவில் ஒரே ஒரு கல்லை மட்டும் இறக்கி விட்டுருக்காங்க. நம்ம ஊர்ல எப்படி ஆடு மாடு மேய்க்குமோ அதே மாதிரி ராஜஸ்தான்ல நடு ரோட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் அழகா அவங்க மட்டும் ராஜஸ்தானில் தண்ணி இருக்குங்க. பாருங்களே. பட் இந்த வீடெல்லாம் பாருங்க, இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களோ இல்லாட்டி. ஆனால் ஒரு கோட்டைக்குள்ள வர்றதே ஒரு தனி சுகம் தான் என்னங்க. மொத்த கோட்டைக்குள்ளேயே ஆட்கள் வாழ்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் கிரீச்சோ கமாகாணி. அப்படின்னா ராஜஸ்தானியில் நான் உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்கிறேங்க. அது வந்து ராஜஸ்தானில் கமாகனின்னு சொல்லுவாங்க. நான் இப்போது ராஜஸ்தானில் அழகான ப்ளூ சிட்டியான ஜோத்பூரில் இருந்தேன். ஜோத்பூரில் இருக்கேன். ஒரு 2 நாளாக இங்கே தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ வந்து ஜோத்பூரை பற்றி அழகாக கவர் பண்ணி போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த ராஜஸ்தான் சீரீஸில் வந்து ராஜஸ்தானை ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்னென்னா ஜோத்பூர்லேருந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு முக்கியமான பிளேஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து கண்ட கனவு, புத்தகத்தில் படித்தது, தார் டெசர்ட், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் தார் டெசர்ட், அதை நோக்கி உள்ள பயணம் தான் இன்றைக்கி வந்து நம்ம வண்டியில் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துறேன். இது தம்பி நம்ம செல்லக்குட்டி ஹோண்டா 125cc தம்பி தான் நம்மளை வந்து தமிழ்நாட்டில் இருந்து ராஜஸ்தான் வரைக்கும் இத்தனை நாள் நம்மளை பார்த்து பத்திரமா கூட்டு வந்திருக்காரு. தேங்க்யூ தம்பி, ரொம்ப நன்றிடா பத்திரமா கூட்டு வந்ததுக்கு. இடையில கூட எனக்கு 2 ஆக்சிடென்ட் ஆச்சு. பட் இருந்தாலும் வண்டி செம கண்டிஷனாக சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜோத்பூர்லேருந்து கிளம்பி ஜெய்சல்மேர் போக போகிறோம். அதாவது நம்ம தார் டெசர்ட் இருக்கிற அந்த இடம் பேர் பார்த்திங்கன்னா ஜெய்சல்மேர். ஸோ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மோட்டோ விலாகிங் செஷனுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல் எக்யூப்டுங்க. பாருங்கள், ஜாக்கெட்லாம் மாட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் கவர் பண்ணி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் எனக்கு 10-20 நாள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதில் எனக்கு பாதி செலவு போயிடுச்சு. ஸோ சேஃப்டி கியர்ஸோடு ரைட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நண்பர்களே, நம்ம அப்படியே ஹாஸ்டலை விட்டு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம ஹாஸ்டல், பாபு ஹாஸ்டல். சூப்பரான ஹாஸ்டல். வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். பாய் ஹாஸ்டல். இந்த தெருவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முரட்டு கூட்டமாக இருக்கும். ஒரு 10-11 மணி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் வேகமாகவும் கிளம்பிடணும். இந்த தெருவெல்லாம் லக்கேஜ் வச்சு வண்டி ஓட்டுறதுக்குள்ளே நம்ம ஜீவனை வந்து பாதி எடுத்துருவாங்க. பாதி பேருக்கு இங்கே ரோடு ரூல்ஸ் தெரியாது. பாதி பேருக்கு வந்து ஹார்ன் அடிக்கிறது மட்டும்தான் தெரியும். இண்டிகேட்டர் போடணும், வளையணும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி தாறுமாறாக ஓட்டுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ள பயணம் வந்து ஏன்னா நான் வந்து பொதுவாக வந்து இந்த மோட்டோ விளாகிங் வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. எப்படி எடிட் பண்ணுறதும் கூட ஒழுங்காக எனக்கு தெரியாது. அந்த ட்ராவல் விளாக் கூட ஓரளவுக்கு நல்லா எடிட் பண்ணிடுன்னு வச்சுக்கோங்களேன். நான் மோட்டோ விளாகிங்கில் எப்படி கான்செப்டை கொண்டு வர்றது, எப்படி கான்செப்ட் கொடுக்குறதுனே ஒரு கஷ்டமான வேலைகள். இப்போ தான் புரியுது. இந்த செரி ப்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா செரி விளாக்ஸ் தானே, ஆமாம், அவர் டிடிஎஃப் எப்படி வந்து கண்டென்ட் வந்து மோட்டோ விளாகிங்கில் கொடுக்குறான்னு இப்போ தாங்க கஷ்டங்க உண்மையிலே. பெட்ரோல் போட வந்தாச்சுங்க 0. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 105 ரூபா. எப்போதும் நான் வந்து ஓரளவுக்கு ஓட்டிட்டு கடைசியில் வந்து டேங்க் ஃபில் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ மைலேஜ் வரும்னு வேறு பார்க்கணும். ஓரளவு மைலேஜ் டெஸ்ட்டும் அடிச்சிடணுங்க அதில் இப்போவே. ஜெய்சல்மேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்மியோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மி வண்டி தான் போயிட்டுருக்கு. 1, 2, 3, 4 வண்டி போயிட்டுருக்கு. ஆர்மி வண்டி போயிட்டுருக்கு. தலைவர் குறுக்கால தான் ஓட்டுவேன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதனால யாருமே இல்லை, வண்டி காலியாக தான் இருக்குது. மேட்ரு என்னன்னாங்க, கரெக்டாக இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 நவம்பர். 10 நவம்பருக்கு ஒரு சின்ன இல்லை பெரிய அசம்பாவிதம் இந்தியாவில் நடந்துருச்சுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நியூஸில் என்னென்னு பார்த்துருக்கீங்க. டெல்லியில் அந்த சிவப்பு கோட்டை, ரெட் கோட்டைன்னு சொல்கிற அந்த சிவப்பு கோட்டைக்கு முன்னாடி பிளாஸ்ட் ஆகிடுச்சு. 10 பேர் உயிரிழந்துட்டாங்க. 20 பேருக்கு வந்து ரொம்ப படுகாயமாக இருக்காங்க. ஏதாவது இந்த அரசியல் சூழ்ச்சியா இல்லை வந்து டெரரிசமான்னு தெரியலை. நம்ம ஊரில் வருங்காலத்தில் வந்து வெறும் போர்க்களமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத சண்டைகள்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. யாரை தப்பு சொல்கிறது, யாரை குறை சொல்கிறது எதுவே தெரியல. பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. டெல்லிக்காரங்க, இந்த காஷ்மீர்காரங்களாம் இனி எப்படி நிம்மதியாக வாழ போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்படியே வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், இங்கே நிறைய கடை வீதி இருக்குங்க. கத்தி கித்தி கம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. புளி, மிளகா, வீட்டு தேவையான பொருட்கள், சாமானு
இங்கே பாருங்க, இங்கே உள்ள மிளகா பாருங்களேன் எவ்வளோ பெருசாக நீட்டாக இருக்குது. மிளகா ரொம்ப ஃபேமஸ். யாரா அவங்க வாயை அடைச்சி வச்சுருக்காங்க? பட் ஏன் அந்த வாயை அடைச்சிட்டு பேச மாட்டாங்களோ தெரியல, என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க யார் அவங்க அப்படின்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒரு வெள்ளை கலர் மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. வாவ், வித்தியாசமான ஒரு கல்ச்சர், வித்தியாசமான கல்ச்சர். மண் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க பாருங்க. அந்த கடல் மண் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மண் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சாப்பிடுவோம், லைட்டாக பசிக்குது. பானிபூரி தான் தேடிக்கிட்டு இருந்தேன், பானிபூரி எங்கேயுமே இல்லை. ஸோ வந்ததுக்கு இந்த பக்கோடா நல்லாயிருக்கும். நேற்று கூட சாப்பிட்டு, ஸோ இன்றைக்கி லைட்டாக அந்த பக்கோடாவை சாப்பிட்டு காலையில், அதாவது லஞ்சு டைம் ஆகிருக்கு, பட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம். ஃபுல்லாக கடல் தண்ணியாக இருக்குங்க. ஷூவு செப்பல் என்னங்க நைக்கு அடிதாசி பேண்ட்லாம் இருக்குது. ஒரு முரட்டு டவுனு போல் இருக்கு. நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி பக்கோடா கிடையாது, இது ஒரு வித்தியாசமான ஐட்டம். மிளகா வச்சு பக்கோடா செய்கிறாங்க. வெளியிருந்து பார்க்க இந்த பன்னீர் ஃப்ரைக்கு அப்புறம் அந்த மஷ்ரூம் ஃப்ரை மாதிரி இருக்கு, ஆனால் அது கிடையாது. தலைவர் அந்த கேஸ் சிலிண்டரை கட்டி வச்சுட்டு போறாரு, அது ஒரு சைடாக வாங்கிருச்சு, நிப்பாட்டி அதை கரெக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு, பிடிச்சிக்கிட்டே போறாரு பாருங்க. அது தெரிஞ்சிருச்சு, அதாவது விழுக போற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. என்னென்னத்தை சொல்லிக்கிட்டு போறட்ட அப்புறம் அவரை முடிச்சுதான். இங்கே வந்து இந்த கற்கள் நிறையா இருக்குங்க. இந்த மலையை தோண்டி கல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கல் தான். ஆனால் அந்த என்ன சொல்கிறது, லைட்டாக பிங்கிஷ் கலரில் உள்ள கல் பாருங்களேன். ஒருவேளை ராஜஸ்தானி ஃபேமஸ் கல் போல இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காடு, காட்டுக்கு நடுவில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பாலைவன காடுன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் டக்கர் பஸ்ஸு, ஸ்லீப்பர் பஸ்ஸு நினைக்கிறேன். டபுள் டக்கரில் ஸ்லீப்பர். இந்த ஏரியாவில் வண்டி ஓட்டவே ஒரு குஜால்ஸாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஏரியா காட்டுறேன், செம சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் இந்த கல்குவாரி தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்து வளையணும், ஏன்னா அது கொஞ்சம் டேஞ்சரஸான கர்வான ஏரியா. வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு காட்சி காட்டுறேன். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கல் குவாரி தெரியுதா? இன்னும் அந்த வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்காங்க, டிராக்டர் அதெல்லாம் வச்சு. என்னங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த சைடில் இருக்குது, அதை விட பெருசாக இருக்குங்க. தெரியுதா? அட கல் குவாரிக்கு மேலே கோவில் கூட இருக்கு. அடே எங்க அப்பா, எல்லாமா ஸ்டெப்பா வச்சு கட்டி வெட்டி நட்ட நடுவில் ஒரே ஒரு கல்லை மட்டும் இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா எஸ்கவேஷன் டீம் வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் வந்து எஸ்கவேஷன் பண்ற மாதிரி சூப்பராக இருக்கு பார்க்கவே. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரோடு அப்படியே நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படியே ரோடோட கலரே மாறிடுச்சு பாருங்க, மண்ணு கலருக்கு இருக்கு ரோடு. இது ஹைவேயா என்னன்னு தெரியலங்க. ஓ மைட் பி இந்த மணல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ரோடோட கலர் இப்படி மாறிடுச்சா. அவங்க முன்னாடி பக்கத்தில் போயிட்டு காட்டவா? ஒன்றும் ஆகாமல் இருந்தால் சரிதான். பாருங்க தெரியுதா? கடைசியில் ராஜஸ்தானில் தண்ணி இருக்குங்க. அவங்க வீட்டுலாம் பாருங்க, மாடு அப்படியே கட்டி வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான். இதுக்கு மேலே வண்டியை கொண்டு போவோம்னா வண்டியை திருப்பிடுவோம். இந்த அடிக்கிற இப்போ வந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. பட் இதே வெயில் சீசன்லாம் வந்துச்சுன்னா சுத்தமாக இருக்குது, அதெல்லாம் வறண்டு போயிருக்கும். சொன்னேன்ல சாணிங்க, மாட்டு சாணி, ஃபுல்லாக மாடு சாணி போட்டு போட்டு. என்ன மரங்க இது, இன்னும் வித்தியாசமான செடியாக இருக்குது. ஆனால் லைட்டாக முள் இருக்குது இதில். நம்மளுக்கு வழக்கம் போல ஸ்பாட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரக்கு அடிக்கிறது, வேஸ்ட்டை கொட்டுறதுன்னு இதில் திருத்த முடியாது வடக்கு நண்பர்களை.
ஸோ நம்ம இனிமேல் ட்ராவல் பண்ண போகிற ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ப்ரோ கண்ட்ரோல், பிஆர்ஓ. பிஆர்ஓனா ஒரு சிலருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் பிஆர்ஓனா என்னன்னு சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அதாவது ரொம்ப முக்கியமான இக்கட்டான இடத்துல வந்து அசால்ட்டாக ரோடை போட்டுக்கிட்டு தரமான ரோடை அப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம பிஆர்ஓங்க. காஷ்மீர் பார்டராக இருக்கட்டும், லடாக் பார்டராக இருக்கட்டும், ஹிமாச்சல் பார்டராக இருக்கட்டும், எந்த பார்டராக இருந்தாலும் சரி, பார்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம பிஆர்ஓ தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அவங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா போர்க்கால அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ரோடு வந்து டக்குன்னு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து போர்க்காலம் டக்குன்னு வந்துருச்சுன்னா டக்குன்னு வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வண்டியை கம்யூட் பண்ணும்போது ரோடு நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா விதமான வெப்பன்ஸு, ஆட்கள் எல்லாத்தையும் அந்த ரோட்டில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த பிஆர்ஓ சேர்ந்த மக்கள், அதாவது இந்த பிஆர்ஓ ஊழியர்கள் வந்து நாள் பகலாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இனிமே நான் இந்த ரோடுக்கு கேரண்டி தரேன், ஒரு இடத்துல கூட சின்ன குண்டு புள்ளி கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது இந்தியாவில் பெஸ்ட்டு ரோடு போடுறது என்னதான் கான்ட்ராக்டர்ஸ் வந்தாலும் பிஆர்ஓ மாதிரி ரோடை மெயின்டைன் பண்ணி ரோடு போட முடியவே முடியாதுன்னு நான் எழுதி தரேங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பிஆர்ஓங்க. அதுவும் யோசிப்பாங்க, இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் போட்டிருப்பாங்க. இதை விடுங்க, மலையில், அதாவது எப்படி அந்த பார்டர் ரோட்ஸ்லாம் இருக்கும் பார்த்துக்கிங்களா, பாகிஸ்தானை ஒட்டி சைனா ஒட்டி, அங்கெல்லாம் ரோடு அப்படியே பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ தாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷமே வந்து ரோடை வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்னடா ஒர்க்கு போயிட்டு இருக்கு பிஆர்ஓ அது இதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, போலீஸ்காரங்களாம் இருக்காங்க, மிலிட்ரிக்காரங்களாம் இருக்காங்க, வேலைப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த சைடில் எப்படி அந்த சைடில் வந்து அந்த குழி தோன்ற அந்த ஒர்க்குக்குள்ளனால தான் ரோடுக்கு ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் ரோடை பாருங்களேன், ரோடு நீட்டாக இருக்கும், ரோட்டில் வந்து ஒரு இது இருக்காது. பட் அந்த சைடில் வந்து ஏதோ கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால வந்து அதில் மண் ஜல்லி கல்லாம் வச்சுருக்காங்க. இல்லாட்டி ப்ரோ கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ரோடை வந்து குறையே சொல்ல முடியாதுங்க. ஐயோ, ஆடையோ மாடோ போச்சு. என்ன பண்ணியை ஒரே அடியாக சம்பவம் பண்ணிட்டாங்க. நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டுருந்தேன், ஏன்டா இவ்வளோ பெரிய மூட்டையை வச்சு வண்டி அதுவும் இந்த டிராக்டரை ஓட்டுறாங்க. இப்போ தான் தெரியுது, அதாவது உள்ளே ஏதோ ஒரு சாமான் இருக்குங்க, உமி மாதிரி இருக்குது. அந்த வேஸ்ட்டாக உமியான்னு தெரியல, அதை வந்து நிறையா லோடில் ஏற்றிட்டு போன்றதுக்காண்டி ஃபுல்லாக துணியை வச்சு கட்டிடுறாங்க. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய துணி மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து தவறாமல் இருக்கிறதுக்காண்டி பெரிய துணியாக வச்சு அதுக்குள்ளே வந்து ரெப்பி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாக. அப்போ இவ்வளோ இடத்துல இவ்வளோ இடத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும், நிறையா இது இடமும் ஆக்குப்பை ஆகாது, கொஞ்சம் இடத்துல நிறையா வந்து சேரும். அதனால தான் பெரிய ஒரு கவர் மாதிரி உண்டாயிரும், அந்த கவருக்குள்ளே போட்ட மாதிரி ஆயிரும். அதனால தான் அந்த கான்செப்ட் போல. ஏதோ கோவில் மலை, என்ன கோவில் தம்பி, ராமர் கோயிலா இருக்குமோ, சூப்பரா இருக்கு. ஆனா இடமே பாத்தீங்கன்னா ஒரு பட லொகேஷன் மாதிரி இருக்குல்ல வியூவே. எங்க உங்களுக்கு இந்த ரெண்டு பில்லர் மாதிரி தெரியுதா, என்னென்ன யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். மேட்ரு என்னன்னா, அந்த ஒவ்வொரு இதுலயும் வந்து புறாக்கள் இருக்குங்க, புறாக்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, புறாக்களோட எச்சத்தை கலெக்ட் பண்றதுக்காண்டி நினைக்கிறேன். ஒரு வீடியோ பார்த்துருப்பேன், பட் எச்சம் கலெக்ட் பண்றதுக்கா இல்ல புறாக்கள் தங்குறதுக்கான்னு கரெக்டா தெரியல. வா, இங்க என்னன்னு தெரியல. இங்க இருக்க வீடுகள்லாம் பாருங்களேன், அப்படியே பாதி வீடெலாம் கட்டி உடஞ்சிருக்கு. அந்த கூரை வீட்டில் ஆள் இருக்காங்க, ஏன் என்னன்னு தெரியல. உள்ள வந்து வீடுகள் இருக்கு, வீடு ஆள்லாம் இருக்காங்க, பட் ஆனால் பாதிக்கு பாதி வீடு உடஞ்சிருக்குங்க, ஏன்னு தெரிலங்க.
பாருங்களே, அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க, அந்த சைடு ஆள் இருக்காங்க. பட் இந்த வீடெல்லாம் பாருங்க, இப்போ ரீசெண்டாக கட்டின வீடு, கட்டிக்கிட்டு இருக்காங்களோ இல்லாட்டி. ஆமாம், இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, இடியலை. நான் கூட இடிஞ்சிருக்குன்னு நினச்சேன். இங்கே இருக்க வீடு ஸ்ட்ரக்சர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வா, நான் கூட கைவிடப்பட்டாங்க நினச்சேன். இல்லை, கட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் எப்படி ஆடு மாடு மேய்க்குமோ அதே மாதிரி ராஜஸ்தானில் நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அழகாக அவங்க பாட்டு சைட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 39 கிலோமீட்டர் இருக்கு. சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரக்கட் அண்ட் ரஸ்டிக்காக இருக்குங்க. பாருங்களேன், இந்த மாதிரி எப்படி ஒரு படத்துக்குள்ளே அப்படியே உள்ள படத்தோட செட்டுக்குள்ளே இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. லாரி பாருங்க. இதோட அந்த ரோடு முடியுதுன்னு நினைக்கிறேன். ரோடு வந்து கொஞ்சம் கடுசு முடிச்சாதான் இருக்கு. ஆனால் பரவாயில்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோட்டை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிடலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜோத்பூர் வந்திருப்போம், பார்த்துருக்கீங்களா? அந்த ரோடு தான். அதையும் புஷ்கர் டு ஜோத்பூர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரோடு என்கிட்ட 2 கிலோமீட்டர் பையா முன்னாடி போங்க பையான்னு சொன்னார். அதை நம்பி நானும் வண்டியை அழுத்தலான்னு ஆசைப்பட்டு போனால் அழுத்த முடியலை. ஏன்னா ரோடு அந்த மாதிரி ரோடு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ மோசமாக அந்த ரோடு போடுற இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரோடுங்க. ஒன்றுமே பெருசாக பண்ணவே முடியல. பொறுமையாக ஒரு 15 கிலோமீட்டர் உருட்டி அதுக்கப்புறம் தான் மெயின் ரோடை பிடிச்சி அழுத்த ஆரம்பித்தேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஜோத்பூருக்குமே. நம்ம நெருக்கி வந்துட்டோங்க, ஜெய்சல்மேர் அப்படியே நெருக்கி வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோங்க வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம பிஎஸ்எஃப் ஆஃபீஸில், பிஎஸ்எஃப் தான் பார்டர் ரிசர்வ் ஃபோர்ஸ். அதாவது இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் தான் வந்து தனோத் மந்திர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் நம்ம அண்டைய நாடான பாகிஸ்தானும் அங்கே தான் இருக்குது. ஸோ பார்டர் ஷேர் பண்ணுறதுனால நம்ம வந்து பாகிஸ்தான் கூட இந்த ரீஜனில் பார்டர் ரிசர்வ் ஃபோர்ஸ்னு பாதுகாப்புக்காண்டி ஜெய்சல்மேரில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னென்னா எல்லாரும் வந்து உங்களுக்கு ரூம் வேணுமா, டாமெட்ரி வேணுமா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. வண்டி ஓட்டும் போதே நான் என்கிட்ட ஒரு ட்ராவலர் சொல்லி தான் அனுப்புனார், போகும்போது பார்த்து போங்க, வண்டி ஓட்டும் போது பார்த்து போங்க. திடீர்னு இடையில கூட வருவாங்க, இடையில வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு ரூம் வேணுமா, சஃபாரி வேணுமான்னு கூட கேட்பாங்களாம். அவங்க வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யணும்னு இல்லை, அவங்களுக்கு இதை வச்சு ஒரு வாழ்வாதாரமே போயிட்டுருக்கா, அதனால வந்துட்டு அவங்க வந்து கொஞ்சம் க்ரேஸியாக இருப்பாங்க அப்படின்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லி விட்டுருக்காங்க மற்ற ட்ராவலர்ஸு. வா பாருங்கள், இந்த கோட்டை பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது கோட்டை. பார்த்தீங்களா, ஃபாரினர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்தியாவில் கோட்டைக்குள்ளே இன்னும் 4000 பேர் வசிக்கிற ஒரே கோட்டை நம்ம ஜெய்சல்மேர் கோட்டை தாங்க. இங்கே தான் இன்னும் வந்து உள்ளே வந்து ஆள் வந்து இருக்காங்க. அதனால் நம்ம இங்கே தான் ஒரு ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கோம். வண்டியில் வந்தனால நம்ம அழகாக ஏறி ஓட்டி வந்துட்டோம். மற்ற வண்டி வந்து அளவு பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பாருங்களேன், ஏரியாவே எவ்வளோ ஜெகஜகன்னு இருக்குன்னு. நாகா ஆனால் ஒரு கோட்டைக்குள்ளே வர்றதே ஒரு தனி சுகம் தான் என்னங்க, செம்மையாக இருக்குது. மொத்த கோட்டைக்குள்ளேயே ஆட்கள் வாழ்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நிறையா கோட்டை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம என்ட்ரி கொடுத்து டிக்கெட்டு கொடுத்து நம்ம போயிட்டு இருந்திருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், அழகாக நம்ம கோட்டைக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி. இங்கெல்லாம் வந்து குதிரை விட்டால் சூப்பராக இருக்கும். கைட்ஸை வந்து தவிர்க்கிறது தான் இங்கே வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதை விட பெரிய டாஸ்க் இப்போ நம்ம லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது. நிறைய பேர் வா பாருங்களேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அருமை அருமை அருமை. இந்த லொக்கேஷனுக்குள்ளே நம்ம ஹாஸ்டல் கண்டுபிடிக்கணும். இந்த ஹாஸ்டல் தான் எங்கே இருக்குன்னு தெரில. ஆனால் வந்துட்டோமான்னு தெரியலை. ஹாஸ்டல்
कौन सा जोस्टल? नहीं एक होता हैप्पी एंड पीस एंड हैप्पी. पीस एंड हैप्पी. पीस एंड हैप्पी. हाँ. कौन सा बताओ ना. इधर ही है पास में. ஆனால் இப்போ ஹாஸ்டலை கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. பார்க்கிங் பைக்கா पार्किंग पीछे रहे. पीछे ஸோ சம்படிச்சு விட்டாங்க. வண்டியோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பின்னாடியா போச்சு. நானும் நினச்சேன்னா வண்டிக்கு வைக்கிற மாதிரி இடம் இருக்கும்னு நினச்சேன். பட் இல்லை. ஸோ வண்டியை வந்து வெளியே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு கொஞ்சம் பிச்சனை பிடிச்ச வேலை. ஆள் இருக்கான்னு தெரியல. ஆனால் வண்டி சேஃபு தான். வண்டி யாரும் களவாட மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கை தான். ஓகே, வண்டி வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லாமல் போய்விட்டார். ஓகே வைப்போம். அப்படியே ஹாஸ்டல் கண்டுபிடிச்சாலும் அதே ஒரு நிம்மதி தான். அதனால் பிரச்சனை கிடையாது. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு அழகாக வந்து சுற்றி பார்க்கலாங்க. மக்களே, நான் ஹாஸ்டல் வந்து சேர்ந்துட்டேங்க. நான் போயிட்டு உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கேன். ஏன்னா இதே எவ்வளோ பெரிய வீடியோ வரப்போகுதுன்னு தெரியல. எடிட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு. ஸோ நான் உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவாக நான் வந்து காட்டுறேன். முடிய கொஞ்சம் லைட்டாக வந்து கவனிக்காதீங்க. ஸோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவாக காட்டுறேன். என்னோடய ஹாஸ்டல் என்ன ரேட்டு என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.